நமஸ்காரம். மாசி மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம். இந்த மாசி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும் முக்கியமான விரத நாட்கள், அவற்றோட சிறப்புகள் என்னென்ன விசேஷமான நாட்கள் இந்த வருடத்தில் எந்தெந்த நாட்களில் எந்த தேதியில் கிழமையில் வருகிறது என்பது பற்றி நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது அஸ்ட்ரோஜி தமிழ். நம்ம சேனலை ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மாசி மாதம் என்பது பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த மாதமாக ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் இறை வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கக்கூடிய ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் புதியதாக கலைகளை கற்க, மந்திர உபதேசம் பெற, புனித நீராட, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க, மாசி மாதத்தில் பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் தாலி பாக்கியம் பலம் பெறும். அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். தான தர்மங்கள் செய்வதற்குமே ரொம்பவே ஏற்ற மாதம் இது. அதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி 30 நாட்களுமே இந்த மாசி மாதம் ஆன்மீகத்திற்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம். தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக வருகிற இந்த மாசி மாதம் புராணங்களின்படி இந்த மாசி மாதம் வழிபாட்டிற்குரிய முக்கியமான மாதமாக கருதப்படுறது. அதாவது மாசி மகம், மகா சிவராத்திரி, ஹோலி பண்டிகை, மாசி ஏகாதசி, மாசி மாத பூசம் நட்சத்திரத்தில் வர சிறப்பான நாள். அது தவிர மாசி பௌர்ணமி பொதுவாகவே மகம் நட்சத்திரத்தில் வரக்கூடும். இந்த மாதிரி அமாவாசை, இது எல்லாமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. எப்படிப்பட்ட துன்பங்களையும் போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள். இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை ரொம்ப ரொம்ப சிறப்பான சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுறது எந்த பிறவியிலுமே தெரியாமல் செய்த பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள். அது மட்டுமின்றி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தி காட்டிய சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவாக வந்த இந்த லிங்கோத்பவராக கருதக்கூடிய சிவபெருமான் காட்சி தந்தது இந்த மாசி மாதத்தில்தான் என புராணங்கள் சொல்கிறது. அதனால் லிங்க வழிபாடு துவங்கியதும் இந்த மாசி மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான தகப்பன் சுவாமி என்று அழைக்கிறோம். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்று அந்த முருகப்பெருமானை நம்ம சொல்லுவோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரது தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் செய்தது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திர நாளில் தான். அதனால தான் மாசி மாதத்தில் மந்திர உபதேசம் பெறுவதும் உயர்கல்வி படிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுகிறது. அந்த வகையில் மாசி மாதம் இந்த வருடம் என்னென்னலாம் சிறப்புகள் நாள் எந்தெந்த நாட்களில் வருகிறது என்பதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சூரிய பகவான் கும்ப ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் மாசி மாதம். அது மட்டுமின்றி கும்ப ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவரோட 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கான இடத்துல, ஒருத்தருக்கு ஜாதகத்தில் கும்பத்தில் சூரியன் இருந்தது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல தன் சொந்த வீட்டை பார்க்குறாரு, ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படிங்கிறதா ஜோதிடத்தில் சொல்லுவோம். இந்த புனித நீராடுறது மட்டுமின்றி தான தர்மங்கள் செய்கிறது, இவைகளுக்கெல்லாமே சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுறதுனால மாசி மகத்தன்னைக்குன்னு கும்பமேளாவும் வடநாடுகளில் கொண்டாடுகிறாங்க. இந்த கும்பமேளா மாதிரியே தமிழ்நாட்டில் மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் என சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷ நாளும் இந்த மாசி மாதத்தில் தான் நடக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமகம் என்று சொல்லப்பட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாசி மகம் பௌர்ணமி தினமன்று முக்கியமாக கும்பகோணத்தில் கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா முக்கியமான நாட்கள் என்ன அப்படின்னா, பிப்ரவரி 26ஆம் நாள் மாசி 14ஆம் நாள் புதன்கிழமை மகா சிவராத்திரி வருகிறது. அடுத்தது மார்ச் 12ஆம் நாள் மாசி 28ஆம் நாள் புதன்கிழமை மாசி மகம் வருகிறது, பௌர்ணமி தினம். அடுத்தது மார்ச் 13ஆம் நாள் மாசி 29ஆம் தேதி வியாழக்கிழமை ஹோலி பண்டிகை வருகிறது. அடுத்து மார்ச் 14ஆம் நாள் மாசி 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை
காரடையான் நோன்பு வருகிறது. அதே போல் இந்த வருடத்தோட முக்கியமான விரத நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமாவாசை தினம் பிப்ரவரி 27ஆம் தேதி, அதாவது சிவராத்திரிக்கு மறுநாள் மாசி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை வருகிறது. அதே போல் பௌர்ணமி தினம் மார்ச் 13ஆம் நாள் மாசி 29 வியாழக்கிழமை வருகிறது. அடுத்தது கிருத்திகை, மாசி கிருத்திகை மார்ச் 5ஆம் தேதி மாசி 21 புதன்கிழமை வருகிறது. அடுத்தது முக்கியமாக ஏகாதசி, ஏகாதசி மார்ச் 24 அன்று வருகிறது. மாசி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை வருகிறது. அதே போல் ரொம்பவே முக்கியமான சங்கடகர சதுர்த்தி மாசி மாதம் வரக்கூடியது பிப்ரவரி 16ஆம் நாள் மாசி 4ஆம் நாள் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. பிப்ரவரி 16ஆம் நாள் வருகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சங்கடகர சதுர்த்தி தினம். ஆகவே இது நம்ம மாசி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும், இந்த வருடம் மாசி மாதம் எந்தெந்த சிறப்பான நாட்கள் எந்தெந்த கிழமைகளில் வருகிறது என்பதை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்தோம். இது போன்ற சிறப்பான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.